ஹலோ மக்களே! விஷால் இசை செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஸ்ரீஜா பத்தின சுயரூபத்தை எப்படியாவது தன்னோட அம்மா சுபத்ரா கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி நம்ம விஷால் செம அதிரடியா ஒரு பிளான் பண்றாங்க. எல்லா வாட்டியும் இந்த இடத்துலேருந்து ஸ்ரீஜா எஸ்கேப் ஆனாலும், இந்த வாட்டி சரியா சிக்கிக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அசோக்கும் ரொம்பவே அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதறி போய் வந்து பார்க்குறாங்க. அப்போ அசோக் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதை கவனிச்ச நம்ம சுபத்ராவும், என்னாச்சு அசோக், எதுக்கு உன்னோட சத்தம் கேட்டுது அப்படின்னு கேட்கும்போது, அசோக்கும் இல்லைம்மா, யாரோ ஒருத்தங்க என்னை வந்து கழுத்து நெரிச்ச மாதிரி இருந்துச்சு, யாருன்னு தெரியலை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, சுபத்ரா எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னவா இருக்கும், யாரா இருக்கும், இந்த குடும்பத்துக்கு யார் ஆபத்து இப்படியெல்லாம் செய்வாங்க, அதுவும் நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்க, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் செவரேறி குதிச்சு தான் ஒரு ரூமுக்கெல்லாம் வந்தாகணும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபத்ரா எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஷாலும் அசோக்கு கிட்ட, எதுவுமே நீ கவலைப்படாதுன்னா சீக்கிரத்தில் எதுனாலுமே கண்டுபிடிச்சிடலாம், நீ வந்து பயப்படாம தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ரூம்ல வந்த நம்ம இசையும் விஷால் கிட்ட, எனக்கு ஏதோ அந்த ஸ்ரீஜா மேலே தான் சந்தேகமாக இருக்கு, ஸ்ரீஜா வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அசோக்குக்கு ஆபத்து வர மாதிரி செய்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இசையும் விஷால் கிட்ட கேட்கும்போது, விஷாலும் இல்லை இசை, இந்த வாட்டி பிளான் பண்ணது ஸ்ரீஜா கிடையாது, அது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே இசையோ, என்னாச்சு, எதுக்கு வந்து இந்த மாதிரி செய்தீங்க அப்படி கேட்கும்போது, இல்லை அவள் வழியிலே போய் அவளை வந்து எப்படியாவது அம்மா கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளானை பண்ணேன். எப்படியுமே இந்த டைமுக்கு ஸ்ரீஜா இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பா, யார் அசோக்கோட எதிரியாக இருக்கும், யார் வந்து இந்த மாதிரி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஸ்ரீஜாவை எப்படியாவது மாட்டி விடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னவா இருக்கும், யார் இந்த அசோக்கோட எதிரியாக இருக்கும், எப்படியாவது நமக்கு தெரிஞ்சாகணுமே, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அது யாருன்னு தெரிஞ்ச உடனே, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா என்னை சந்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும்போது கரெக்டாக ஸ்ரீஜா வந்து அந்த ஆளை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் விஷாலி அப்படியே மாறு வேடத்தில் அந்த இடத்துல வராங்க. இதை கொஞ்சம் கூட ஸ்ரீஜா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்ரீஜாவுக்கு அது யாருன்னு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அப்படி அங்கே வந்து, என்ன நீங்களா வந்து அசோக்க உயிர் ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணீங்க அப்படி கேட்கும்போது, ஆமாம் அது நான் தான், அவன் வந்து ஏற்கனவே அவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய விரோதம் இருந்துட்டு இருந்து, அவனை தான் இவ்வளோ நாளாக நான் தேடிட்டே இருந்தேன், கொஞ்ச நாளாக அவனை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி இப்போ தான் அவன் இருக்கக்கூடிய இடம் கண்டுபிடிச்சி கரெக்டாட்டு நைட்டோட நைட்டாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதோட இல்லாமல் அவனுக்கு கண்ணு தெரியாதாமே அப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஷாலும், சரி எதற்காக நீங்கள் என்ன தேடி வந்தீங்க அப்படி கேட்கும்போது, ஸ்ரீஜாவும் என்னோட எதிரியும் அந்த அசோக்கு தான், அவனை வந்து போட்டு தள்ளணும், அதுக்கு தான் உன் உதவி கேட்க வந்தேன் அப்படி சொல்லும்போது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே நீயும், ஒன்று எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் மருமகளாகவே நான் அங்கே சேர்ந்தேன், கண்டிப்பாக அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஷாலும் ஸ்ரீஜா கிட்ட, சரி நான் சொல்கிற மாதிரியே செய்தியேன்னா காரியம் கச்சிதமாக யாருக்கும் தெரியாமல் முடிஞ்சிடும், நான் சொன்ன மாதிரியே கரெக்டான சமயத்துக்கு எப்படியாவது அந்த அசோக்கை வீட்டிலேருந்து தனியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது, ஸ்ரீஜாவும் சரி நீ சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இசையும் விஷால் கிட்ட, என்னாச்சு விஷால், போன காரியெல்லாம் சரியாயிட்டு தானே அப்படி கேட்கும்போது, ஆமாம் ஸ்ரீஜா வந்து என்னை நம்பிட்டா, என் மேலே கொஞ்சம் கூட அவளுக்கு சந்தேகமே வரலை, எனக்கு தெரிஞ்ச மாதிரியே கரெக்டாக அசோக்கை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா, அதோடு இல்லாமல் ஸ்ரீஜாவோட சுயரூபம் எல்லாமே அம்மாவுக்கு அன்றைக்கி தெரிய வந்துடும்னு சொல்லும்போது, ஸ்ரீஜாவும் வீட்டுக்கு வந்தோடனே யோசிக்க பார்க்குறாங்க. என்னடா இந்த அசோக் எப்படி நம்ம தனியாக கூட்டிகிட்டு போக முடியும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்களே, ஏதாவது சொல்லி சமாளித்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் நம்ம அசோக்கு கிட்டே பேச வராங்க. என்னாச்சு ஸ்ரீஜா, எதுக்காக என்ன சந்திக்க வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது, எவ்வளோ நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க, வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அசோக்கும் இல்லை நான் வரல அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஸ்ரீஜாவும் இதோட விடவே கூடாது, அசோக்கை எப்படியாவது தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களே, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி
எப்படியாவது அசோக்கை வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் அசோக்கை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாமல் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்காதுங்க. வீட்லேயே இருந்தால் உங்களுக்கு தான் கஷ்டமாட்டு இருக்கும். கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியில் வராமல் இருக்கலாமா? சரி நானும் தான் உங்களுக்கு துணையாட்டு வரேன்ல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் அசோக்கை வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அதோட இல்லாமல் மனசுக்குள்ளே நான் என்ன உனக்கு நல்லது செய்யலானா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஷாலும் இன்னொரு சைடு எல்லா செட்டப்பையும் எடுத்து வைக்கிறாங்க. எப்படியாவது ஸ்ரீஜா இந்த இடத்துக்கு அசோக்கை கூட்டிகிட்டு வருவா, அதோட ஸ்ரீஜா தான் அசோக்கை கடத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்ரீஜா அசோக்கோட வராங்க. இதை பார்த்த நம்ம விஷாலும் ஒரு கட்டத்தில் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பித்து ஸ்ரீஜாவை நம்ப வச்சு அசோக்குக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. ஆனால் அசோக்கை அந்த இடத்துல காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஸ்ரீஜாவை சுபத்ரா கிட்ட சரியாக மாட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச சுபத்ரா இந்த வாட்டி ஸ்ரீஜாவுக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.